அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் இயற்பியல் பகுதி. இந்த பகுதியிலிருந்து 50 மிக மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் 5 பாடம் இயற்பியல் அப்படிங்கிற தலைப்பில் வருதுங்க. அதுலேருந்து தான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே டாப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். நிலைமத்தை விளக்கும் விதி எது? நிலைமம் என்பதை விளக்கும் விதி எது? நியூட்டனுடைய முதல் விதி. நிலைமம் பற்றியது நியூட்டனின் முதல் விதி. இரண்டாவது கேள்வி, விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி எது? விசையின் விதி என்று அழைக்கப்படும் விதி எது? நியூட்டனின் இரண்டாவது விதி. நியூட்டனின் இரண்டாவது விதி விசையின் விதி. மூன்றாவது கேள்வி, பறவை பறப்பது, நீச்சல் வீரர் முன்னோக்கி நகர்வது, துப்பாக்கி சுடும்போது துப்பாக்கி பின்னோக்கி நகர்வது போன்றவற்றிற்கு காரணமான விதி என்ன? பறவை பறக்க காரணம், நீச்சல் வீரர் முன்னோக்கி நகர காரணம், துப்பாக்கி சுடும் பொழுது துப்பாக்கி பின்னோக்கி நகர காரணம் நியூட்டனின் மூன்றாவது விதி. நான்காவது கேள்வி, ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்ன? ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்ன? 2 தத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. நியூட்டனின் மூன்றாம் விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இந்த 2 விதியும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தா 3ம் 4ம் சரி. 2 விதியை பயன்படுத்துகிறாங்க. நியூட்டனின் மூன்றாம் விதி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ஐந்தாவது கேள்வி, கடல் மட்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன? கடல் மட்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்துடைய சராசரி மதிப்பு என்ன? 9.8 மீட்டர் வினாடி -2. 9.8 மீட்டர் வினாடி -2. ஆறாவது கேள்வி, அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி என்ன? அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிமாணங்களை அளவிட பயன்படும் விதி பொது இயற்பியல் விதி. ஏழாவது கேள்வி, புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்கவும், புதிய விண்மீன்களின் நிறையை அளவிடவும், விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்யவும் பயன்படும் விதி என்ன? புதிய விண்மீன்களை கண்டுபிடிக்கவும், கோள்களை கண்டுபிடிக்கவும், அதனுடைய நிறை என்ன, அதனுடைய பாதை என்ன, இது எல்லாத்தையுமே வரையறை செய்ய பயன்படுவது பொது இயற்பியல் விதி. தாவரங்களின் முளைத்தல் மற்றும் வளர்ச்சியை விளக்க பயன்படும் விதி என்ன? தாவரங்களின் முளைத்தல் மற்றும் வளர்ச்சியை விளக்க பயன்படுத்தப்படும் விதி பொது இயற்பியல் விதி. 9வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளுடைய நிறையை சார்ந்தது. பொருளுடைய நிறையை சார்ந்தது. 10வது கேள்வி, கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம்? கணத்தாக்கு என்பது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமம்? இதுக்கான பதில் உந்த மாற்றம். உந்த மாற்றத்துக்கு சமம். 11வது கேள்வி, 1 கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம்? 1 கிலோகிராம் எடை என்பது எதற்கு சமம்? 98 பெருக்கல் 10⁴ டைனுக்கு சமம். 1 கிலோகிராம் என்பது 98 பெருக்கல் 10⁴ டைனுக்கு சமம். 12வது கேள்வி, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடை என்னவாகும்? நிறை மதிப்பு மாறல, ஆனால் பூமியுடைய ஆரம் 50% குறையுது. அப்படி குறைந்தால் எடையானது 300% அதிகரிக்கும். 300% அதிகரிக்கும். 13வது கேள்வி பொறுத்துக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க. நியூட்டனின் முதல் விதி பொருட்களுடைய சமநிலையை பற்றி பேசுது. நியூட்டனின் இரண்டாவது விதி விசையின் விதி எனப்படுகிறது. நியூட்டனின் மூன்றாம் விதி பறவை பறத்தல்ல பயன்படுகிறது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. 14வது கேள்வி, கண்ணூறு ஒளியில் குறைந்த அதிக அலைநீளம் கொண்டவை எவை? கண்ணூறு ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்டது எது? அதிக அலைநீளம் கொண்டது எது? இதுக்கான பதில் ஊதா மற்றும் சிகப்பு. குறைந்தது ஊதா, அதிகமானது சிவப்பு. இதுதான் ஆன்சர். 15வது கேள்வி, ஒளி விலகலின் இரண்டாவது விதிக்கு பெயர் என்ன? ஒளி விலகலின் இரண்டாவது விதிக்கு பெயர் என்ன? ஸ்னெல் விதின்னு சொல்லுவாங்க. ஸ்னெல் விதி. 16வது கேள்வி, சூரியனில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது. சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறடிக்கப்படுவது ராலே ஒளிச்சிதறல். ராலே ஒளிச்சிதறல். 17வது கேள்வி, வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன? சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக தோன்ற காரணம் என்ன? வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன? சூரிய உதயம் சூரிய மறைவின் போது சூரியன் சிவப்பாக தோன்ற காரணம் என்ன?
ராலே ஒளிச்சிதறல். 18வது கேள்வி, மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன? மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன? மீ ஒளிச்சிதறல். மீ ஒளிச்சிதறல். 19வது கேள்வி, கூழ்ம கரைசலில் நடக்கும் ஒளிச்சிதறல் எது? கூழ்ம கரைசலில் நடக்கும் ஒளிச்சிதறல் எது? டின்டால் ஒளிச்சிதறல். 20வது கேள்வி, ராமன் ஒளிச்சிதறலை பொறுத்துக. படுகதிருக்கு சமமான அதிர்வெண் கொண்ட அலைகளுக்கு ராலே வரிகள் என்று பெயர். புதிய அதிர்வெண் கொண்ட அலைகள் உருவானால் அதுக்கு ராமன் வரிகள் என்று பெயர். படுகதிரை விட குறைவான அதிர்வெண் கொண்ட அலைகள் உருவானால் ஸ்டோக் வரி என்று பெயர். படுகதிரை விட அதிக அதிர்வெண் கொண்ட கதிர்கள் உருவானால் ஆண்டி ஸ்டோக் வரி என்று பெயர். நல்லா கவனிங்க. படுகதிர் இருக்குது, அதுக்கு சமமாக வந்தால் ராலே வரி, அதை விட கம்மியாக வந்தால் ஸ்டோக் வரி, அதிகமாக வந்தால் ஆன்டி ஸ்டோக் வரி, புதிய அதிர்வெண் கொண்ட வரியாக இருந்தால் ராமன் வரிகள். 21வது கேள்வி, குவிலென்ஸு பயன்படும் இடங்கள். குவிலென்ஸு எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணோக்கியில் பயன்படுகிறது, தொலைநோக்கியில் பயன்படுகிறது, நழுவுப்பட வீழ்த்தி தூரப்பார்வையை சரி செய்ய. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்து இடங்களிலும் குவிலென்ஸ் தான் பயன்படுகிறது. 22வது கேள்வி, கலிலிய தொலைநோக்கியில் பயன்படுவது, கிட்டப்பார்வையை சரி செய்ய பயன்படுவது, உளவுத்துளைகளில், துறை கிடையாது உளவுத்துளை, அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா கதவுல வச்சுருப்பாங்களே சின்ன ஓட்டை, அதன் மூலமாக பார்க்க பயன்படுவது என்ன? இதுக்கான பதில் குழி லென்ஸ் தான் பயன்படுகிறது. 23வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு கேட்குறாங்க. லென்ஸின் எஸ்ஐ அலகு டயாப்டர் ஆகும். குவிய தொலைவு மீட்டர் ஆகும். குறியீட்டு மரபின்படி குவி லென்ஸின் திறன் நேர்குறி கொண்டது. குறியீட்டு மரபின்படி குழி லென்ஸின் திறன் எதிர்குறி கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். நல்லா கவனிங்க. லென்ஸுடைய எஸ்ஐ அலகு டயாப்டர், லென்ஸின் குவிய தொலைவை மீட்டர் சொல்லுவாங்க. குறியீட்டு மரபின்படி குவி லென்ஸாக இருந்தால் அது நேர்குறி கொண்டது, குழி லென்ஸாக இருந்தால் எதிர்குறி கொண்டது. 24வது கேள்வி, கண்ணின் உள் உறுப்புகளை பாதுகாப்பது எது? கண்ணுடைய உள் உறுப்புகளை பாதுகாப்பது எது? ஸ்க்லீரா. ஸ்க்லீரா என்பதுதான் கண்ணுடைய உள் உறுப்புகளை பாதுகாக்கிறது. 25வது கேள்வி, கண்ணின் நிறமுள்ள பகுதி எது? கண்ணின் நிறமுள்ள பகுதி எது? ஐரிஸ். கண்ணுடைய நிறமுள்ள பகுதி. 26வது கேள்வி பொறுத்துக. சரியாக பொறுத்துணுங்க. இதுக்கான பதில் மையோஃபியா அப்படின்னா கிட்டப்பார்வை. கிட்டப்பார்வை ஏற்பட காரணம் என்ன? விழிக்கோளம் நீண்டு விடுதல். ஹைபர் மெட்ரோஃபியா அப்படின்னா தூரப்பார்வை. இது காரணம் விழிக்கோளம் சுருங்குதல். பிரஸ்போபியா அப்படிங்கிறது விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. வயது முதிர்வால் சிலியரி தசை செயலிழந்து விடுவது. ஆஸ்டிக் மாட்டிசம் என்பது பார்வை சிதறல் குறைபாடு. இது காரணம் மரபு குறைபாடு. நல்லா பார்த்துக்கோங்க. கிட்ட பார்வைக்கு காரணம் விழிக்கோளம் நீண்டு விடுதல். தூர பார்வைக்கு காரணம் விழிக்கோளம் சுருங்குதல். பிரஸ்போபியா அதாவது விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு. இது காரணம் வயது முதிர்வால் சிலியரி தசை செயலிழந்து விடுவது. ஆஸ்டிக் மாட்டிசம் என்பது மரபு குறைபாட்டால் ஏற்படக்கூடியது. 27வது கேள்வி பொறுத்துக. இதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மையோபியா கிட்டப்பார்வையை சரி செய்ய குழி லென்ஸை பயன்படுத்துவாங்க. ஹைபர் மெட்ரோபியா தூரப்பார்வையை சரி செய்ய குவி லென்ஸை பயன்படுத்துவாங்க. பிரஸ்போபியா அப்படிங்கிறத சரி பண்ண இரு குவி லென்ஸை பயன்படுத்துவாங்க. ஆஸ்டிக் மாட்டிசம் இதை சரி பண்ண உருளை லென்ஸை பயன்படுத்துவாங்க. 28வது கேள்வி, பொருளின் அளவுக்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு. பொருளின் அளவுக்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. இந்த இடத்து தான் வைக்கணும், 2f. 29வது கேள்வி, ABCD என்ற 4 பொருட்களின் ஒளிவிலகல் எண்கள் முறையே 1.31, 1.43, 1.33, 2.4 எனில் இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது? பெருமம் அப்படின்னா அதிகமாக உள்ள பொருள் எதுன்னு கேட்குறாங்க. எதில் நம்பர் குறைவாக இருக்கோ அதில் தான் வேகம் அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஏ என்பதுதான் சரி. 30வது கேள்வி, குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் டேஸ் மதிப்பு உடையது. குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறி அல்லது எதிர்குறியை உடையது. 31வது கேள்வி, ஒரு லென்ஸின் திறன் 4 டயாப்டர் எனில் அதன் குவிய தொலைவு என்ன? ஒரு லென்ஸின் திறன் 4 டயாப்டர் எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். 32வது கேள்வி, கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எங்கு தோற்றுவிக்கப்படுகிறது? கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது
விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது. 33வது கேள்வி, விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது என்ன? விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு, இதை சரி செய்ய பயன்படுவது இருக்குவிய லென்ஸு. 34வது கேள்வி, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அந்த வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் என்று கூறும் விதி என்ன? மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கிற வாயுடைய அழுத்தம் அதனுடைய பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும் என்று கூறும் விதி பாயில் விதி. 35வது கேள்வி, மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அந்த வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்று கூறும் விதி என்ன? மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அந்த வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்று கூறும் விதி சார்லஸ் விதி. இதை பரும விதி அப்படின்னும் சொல்லுவாங்க. பரும விதி அப்படின்னும் சொல்லலாம். 36வது கேள்வி, அவோகாட்ரோ எண் எது? 6.023 பெருக்கல் 10⁻23 மோல். இதான் அவோகாட்ரோ எண். 37வது கேள்வி, பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன? 8.31 ஜூல் மோல் -1 K -1. 38வது கேள்வி, ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அந்த பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் என்ன? ஒரு பொருளை வெப்பப்படுத்துகிறோம் அல்லது குளிர்விக்கிறோம், அப்போ அந்த பொருளுடைய நிறையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமான்னு கேட்டால் மாற்றம் ஏற்படாது. சுழி அப்படின்னா பூஜ்ஜியங்க, மாற்றம் ஏற்படாது. 39வது கேள்வி முக்கியமான கேள்விங்க. இதுக்கான பதில் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாட்டின் அலகு வோல்ட், மின்தடையின் எண் ஓம் மீட்டர், மின்திறனின் அலகு வாட், மின்னாற்றலின் அலகு ஜூல். 40வது கேள்வி, மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எது? மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி இதில் பயன்படுத்துவாங்க. உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தியானது நிக்ரோம், இதுதான் பயன்படுத்துவாங்க, நிக்ரோம். 41வது கேள்வி, மின் விளக்கில் உள்ள மின் இலையாக பயன்படுவது? மின் விளக்கில் இருக்கிற மின் இலை எதனால் செய்யப்படுகிறது? டங்ஸ்டனால் செய்யப்படுகிறது. 42வது கேள்வி, ஒரு கிலோவாட் மணி என்பது என்ன? 3.6 பெருக்கல் 10⁻6 ஜூல்கள். ஒரு கிலோவாட் மணி என்பது 3.6 பெருக்கல் 10⁻6 ஜூல். 43வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, இந்தியாவில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 220 அல்லது 230 வோல்ட் மின்னழுத்தமும் 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. காரணம், அமெரிக்கா மற்றும் UK, அதாவது இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வீட்டுக்குரிய மின் சுற்றுகளில் 110 முதல் 120 வோல்ட் மின் அழுத்தமும் 60 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணும் கொண்ட மாறுதிசை மின்னோட்டம் அனுப்பப்படுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று 2ம் சரி என்பதான் ஆன்சருங்க. கூற்று 2ம் சரி, கூற்றும் காரணம் சரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, அதுவே வெளிநாடுகளில் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம வந்து வோல்ட்டை வந்து அதிகமாக கொடுக்குறோம், 220 to 230, அங்கே வந்து 110 to 120 தான் கொடுக்குறாங்க. 44வது கேள்வி, கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின் ஆற்றலின் அலகு தான் கிலோவாட் மணி. 45வது கேள்வி, 20,000 ஹெர்ட்ஸ் மீயொலியை உணரும் திறன் பெற்றவை. 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போயிட்டால் அதை வந்து மீயொலின்னு சொல்லுவாங்க. அந்த மீயொலியை உணரும் திறன் பெற்றவை நாய் உணரும், கொசு உணரும், வவ்வால் உணரும், டால்பின் உணரும். அனைத்தும் சரி என்பது தான் ஆன்சருங்க. 46வது கேள்வி, நிலநடுக்க அதிர்வலைகள், கடல் அலைகள், திமிங்கில ஒளி போன்றவற்றின் அளவு. நிலநடுக்க அதிர்வலைகள், கடல் அலைகள், திமிங்கிலத்தின் ஒளி போன்றவை 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிறது. இதெல்லாம் வந்து குற்றொளி அப்படிங்கிற கேட்டகரியில் வரும், 20 ஹெர்ட்ஸ். 47வது கேள்வி, ஒளி அலைகள் பற்றிய கூற்றுகளுள் தவறானது. ஒளி அலைகள் பரவ ஊடகம் தேவை, சரி. ஒளி அலைகள் நெட்டலைகள், சரி. வேகம் 340 மீட்டர் வினாடி -1, சரி. குறுக்கலைகள் என்பது தவறு. ஏன் குறுக்கலைகள் தவறுனா, இந்த ஒளி வரும் பார்த்தீங்களா, வெளிச்சம் என்பது குறுக்கலை, இந்த ஒளி அலைகள் சவுண்ட் என்பது நெட்டலை. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. 48வது கேள்வி, ஒளியின் வேகம் எதில் அதிகமாக உள்ளது? அலுமினியத்தில் தான் அதிகமாக இருக்கும். 49வது கேள்வி, எதிரொலி கேட்க வேண்டுமானால்
குறைந்தபட்ச தொலைவு காற்றில் ஒளியின் திசைவேக மதிப்பில் எத்தனையில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும்? எதிரொலி கேட்க வேண்டும் அப்படின்னா குறைந்தபட்ச தொலைவு காற்றுடைய ஒளியில் திசைவேக மதிப்பில் 20ல் ஒரு பங்காக இருக்க வேண்டும். 20ல் ஒரு பங்கு. 50வது கேள்வி, எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு என்ன? எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு என்ன? 17.2 மீட்டர். 17.2 மீட்டர். 51வது கேள்வி, மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது என்ன? மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படுவது ஒளி எதிரொலிப்பு தான் பயன்படுது. ஒளி எதிரொலிப்பு. 52வது கேள்வி, டாப்ளர் விளைவு நடைபெற நிபந்தனைகள் என்ன? ரொம்ப முக்கியமான கேள்விக்க. டாப்ளர் விளைவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் ஓரமாக நிற்கிறாரு. ரயில் அங்கே தூரத்தில் வரும்போது சவுண்டு கம்மியாக கேட்கும். பக்கத்தில் வரும்போது சவுண்டு அதிகமாக இருக்கும். திரும்ப தூரமாக போகும்போது அப்படியே இப்போ போயிட்டு இருக்கும்போது சவுண்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். நமக்கு என்ன தோணும்னா, வரும்போது சவுண்டை வந்து அதிகப்படுத்தின மாதிரியும் பின்னாடி சவுண்டை குறைச்ச மாதிரியும் தோணும். ஆனால் உண்மையில் ஒளியில் எந்த மாற்றமும் இல்லை. இதை தான் டாப்ளர் விளைவுன்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கேட்குனர் சவுண்டை கேட்குற ஒருத்தர் இருக்கார். நிலையான ஒளி மூலம் ஒன்று இருக்குது. இரண்டும் ஒளி மூலத்தை நோக்கியோ விலகியோ செல்லுதல். கேட்குறவர் அந்த ஒளி மூலத்துக்கு பக்கத்தில் போகிறாரு அல்லது விலகி போகிறாரு. அப்படி போனால் டாப்ளர் விளைவு நடக்கும். ஒளி மூலம் நிலையான கேட்குனரை நோக்கியோ, ஒருத்தர் ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு, சவுண்டு வேணால் அந்த சவுண்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் பக்கத்தில் போயிட்டு அல்லது விலகி போகுது. இப்பையும் டாப்ளர் விளைவு நடக்கும். ஒளி மூலமும் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். 2 பேரும் பக்கம் பக்கமாக வரலாம், இல்லை விலகி போகலாம். அப்படி போனாலும் டாப்ளர் விளைவு நடக்கும். ஒளி மூலமும் கேட்குனரும் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது ஒளி பரவும் ஊடகம் நகருதல். 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் ஊடகம் நகருது. அப்பையும் டாப்ளர் விளைவு நடக்கும். புரியுதுங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 53வது கேள்வி, டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்கணும்னா என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஒளி மூலமும் மற்றும் கேட்குனரும் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது, 2 பேருமே ஒரே இடத்துல நிற்கிறாங்க, நகரல அப்படின்னா டாப்ளர் விளைவு நடக்காது. கரெக்டு. ஒளி மூலமும் கேட்குனரும் சம இடைவெளியில் நகரும் பொழுது, 2 பேருமே சமமான டிஸ்டன்ஸில் நடந்து போகிறாங்கன்னா ஒளியில் மாற்றம் வராது. ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும் பொழுது, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக போகும் பொழுதும் சவுண்டில் மாற்றம் இருக்காது. ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையத்தில் அமைந்து கேட்குனர் வட்டப்பாதையில் நகரும் பொழுது இங்கேயும் டாப்ளர் விளைவு நடக்காது. டாப்ளர் விளைவை அடிப்படையாக வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 54வது கேள்வி, ரேடார், சோனார் போன்ற கருவிகளில் பயன்படுத்தப்படும் விதி என்ன? ரேடார், சோனார் போன்ற கருவிகளில் பயன்படுத்தப்படும் விதி டாப்ளர் விளைவு. இதே மாதிரி இந்த காவலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வண்டி ஸ்பீடாக போகுதா இல்லையாங்கிறத கணிப்பாங்கல்ல. ஒருத்தர் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடில் போகிறாரு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா டாப்ளர் விளைவின் மூலமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. 55வது கேள்வி, மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன? மனிதனால் உணரக்கூடியது 20,000 ஹெர்ட்ஸ். நல்லா கவனிங்க, கே போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ என்ன அர்த்தம்? 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உணரலாம். 26வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, ஒளி வாயுக்களை விட திடப்பொருளில் வேகமாக செல்லும். காரணம், திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இயற்பியல் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 56 கேள்வியை பார்த்துருக்கோம். இதே மாதிரி 8ஆம் வகுப்பு மற்ற வகுப்புகளுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.